இந்த வார தடயத்தில் அண்மையில் சென்னையில் நடந்த ஒரு சோக நிகழ்வு. ஆம், 1980களில் வெளியான காதல் தோல்வி படங்களின் கதையம்சம் கொண்ட சம்பவம் என்று கூட சொல்லலாம். வழக்கமாக இதுபோன்ற படங்களில் காதலன் இறந்தவுடன் படம் நிறைவு பெறும். ஆனால் இந்த வார தடயம் சென்னையில் அந்த காதலன் மரணித்ததில் இருந்து தொடங்குகிறது. இந்த வழக்கில் அந்த காதலன் இறந்ததற்கான மர்மங்களையும் கையில் கிடைத்த தடயங்களை மறைக்க முயலும் காவல்துறையினர் பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வழக்கில் உயிர் பலியானவர் வினோத்ராஜ். இந்த வழக்கை விரிவாக பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை கூடம். பிணவரையின் வெளியில் வாயில் வெற்றிலை மென்றபடி எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்ற ஏக்கத்துடன் ஒரு பெரியவர் தன்னுடைய மகனின் நண்பர்களிடம், ஏன்பா, என் பையன் வண்டி வாங்கினதுக்கு பேங்கில் கொஞ்சம் பணம் கடன் வாங்கினதா சொன்னான், அதை சரியாக கொடுத்து விடணும்பா. என் புள்ள செத்ததுக்கப்புறம் கூட யாருக்கும் கடனாளியாக போகக்கூடாது. எப்பப்பா பாடிய தருவாங்க, எங்கள் ஊருக்கு அடக்கத்துக்கு எடுத்துட்டு போகணும் என வெள்ளந்தியாய் பேசிக்கொண்டிருந்தார் அந்த பெரியவர். அவரது மகனுக்கு வயது 28, MBA பட்டதாரி, சென்னை தனியார் வங்கி ஒன்றில் உதவி மேலாளராக வேலை, மாதம் 50,000 ரூபாய் சம்பளம். தன்னுடைய சொந்த உபயோகத்துக்கு தனது வங்கியிலேயே கடன் பெற்று இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கியிருந்தார் அந்த வாலிபர். அந்த வண்டிக்கான கடனை அடைப்பது பற்றி தான் அந்த பெரியவர் பேசிக்கொண்டிருந்தார். அந்த பெரியவரின் பையனுக்கு அப்படி என்னதான் நடந்தது, அவர் எப்படி உயிரிழந்தார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகாவைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற விவசாய கூலி தொழிலாளி தான் அந்த பெரியவர். அவரது மகன் வினோத்ராஜ். இவர் அங்குள்ள பள்ளி ஒன்றில் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருடன் படித்து வந்த அதே பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்பவரது மகள் சஹானாவுடன் பருவ காதல் பூத்தது. எப்போதும் எதையுமே யோசிக்காத வயது அது. அந்த காதல் தொடர்ந்ததில்தான் அதிசயம். இருவரும் கல்லூரி படிப்பை தொடர்ந்த பின்னரும் காதலும் மூச்சுக்காற்றாய் தொடர்ந்தது. தஞ்சாவூரில் படித்தப்போ அங்கே பாபநாசம் கங்கா ஃபைனான்ஸு, லட்சுமி தன்னச்சி ஃபைனான்ஸு, பார்வதி ஃபைனான்ஸுன்னு ஒரு ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் வச்சுருக்காங்க. அவருடைய பொண்ணு சந்தர்ஸோட பொண்ணு சஹானாங்கிற பொண்ணு. இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கவழக்கம் இருந்திருக்கு. இந்த பழக்கவழக்கம் இருந்து 2-3 வருஷமாக தொடர்ந்து இருந்திருக்கு. தன்னுடைய மகன் சிறு வயதிலேயே தாயை இழந்தவன் என்பதால் அவன் விருப்பம் போல மேல் படிப்பு படிக்க வைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. தான் கஷ்டப்பட்டாலும் தன் மகனுக்கு அவன் இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டி வேகாத வெயிலில் வயற்காட்டில் வேலை பார்த்து படிப்பிற்கு பணம் கட்டினார். வினோத்ராஜ் காதலில் எந்த அளவு உறுதியாக இருந்தாரோ அதே அளவு படிப்பிலும் கெட்டிக்காரராக இருந்தார். கல்லூரி காலங்களில் காதலி சகானாவுடன் ஒன்றாக சுற்றித் திரிந்தாலும் எல்லை மீறவில்லை. வீட்டில் இருந்த நேரத்தில் சகானாவும் வினோத்ராஜும் செல்போன் மூலமாக காதலை வளர்த்து வந்தனர். வழக்கம் போல இவர்களது காதல் விவகாரமும் இவர்களது பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது. பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி ஆதி திராவிட ஜாதி, மேலும் அவர் ஒரு ஏழை கூலி தொழிலாளி. இது சகானாவின் தந்தை சந்திரசேகரனுக்கு கடும் நெருடலாக இருந்தது. அதே நேரத்தில் சந்திரசேகரனோ ஒரு நகைக்கடை அதிபர். மேலும் அதிகார பலமும் பணபலமும் அவரிடம் குவிந்திருந்தது. இதையே காரணம் காட்டி சஹானாவின் காதலை அவர் ஏற்க மறுத்து கடும் அத்துமீறல்களில் ஈடுபட்டார். ஆம், சஹானாவை தனது இல்லத்திலேயே பூட்டி சிறை வைத்த நிகழ்வுகளும் அரங்கேறியது. அவரை எதிர்த்து காதல் ஜோடிகள் இணைவது கடினம் என்பது கண்கூடாக தெரிந்தும் இருவரும் தொடர்ந்து காதலித்து வந்தனர். வினோத்ராஜுக்கு படிப்பு முடிந்ததும் சென்னையில் உள்ள தனியார் வங்கியில் வேலைவாய்ப்பு தேடி வந்தது. தியாகராய நகரில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் உதவி மேலாளராக பணி கிடைத்தது. சென்னை ராயப்பேட்டை பாரதி சாலையில் உள்ள
பரக்கத் மேன்சன் என்னும் தங்கும் விடுதியில் மாத வாடகைக்கு அறை எடுத்து தங்கினார் வினோத்ராஜ். அவர் பணிபுரியும் வங்கியில் வினோத்ராஜுக்கு 50,000 ரூபாய் சம்பளமாக கொடுத்த போதும் பணத்தை அனாவசியமாக செலவழிக்காமல் சேமித்து வைத்தார். குறைந்த வாடகை உள்ள அறையில் மொட்டை மாடியில் நண்பர்களுடன் தங்கி வேலை பார்த்து வந்தார். அப்போதும் கூட தினமும் தன்னுடைய காதலி சகானாவுடன் பேச மறப்பதோ, அவர் வினோத்ராஜுடன் பேசாத நாட்களோ கிடையாது. அந்த அளவிற்கு காதல் ஜோடி சாதி மறந்து அந்தஸ்து மறந்து காதல் வானில் சிறகடித்தது. இவர்களின் காதல் விவகாரத்தால் நாளுக்கு நாள் சகானாவின் தந்தை சந்திரசேகரனுக்கு பல்வேறு நெருக்கடி ஏற்பட்டது. அவர் சார்ந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களின் எச்சரிக்கைக்கு ஆளானார். வேறு வேறு ஊர், சமமான சாதி, பணபலம், அரசியல் பலம் போன்றவை இருந்தால் சகானாவின் காதலுக்கு ஒப்புதல் கிடைத்திருக்கும். இவையெல்லாம் எதிர்மறையாக இருந்ததால் மகளின் காதலை உடைப்பதில் உறுதியாக இருந்தார் சந்திரசேகரன். மகளின் நடவடிக்கையால் ஏற்பட்ட நெருக்கடியால் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்தார் சந்திரசேகரன். இதனை அறிந்து கொண்ட சகானா தன்னுடைய நிலைமை குறித்து காதலனுக்கு செல்போனில் தகவல் தெரிவித்தார். எங்கள் அண்ணன் பையன் படிச்சுட்டு மெட்ராஸ் பேங்க் வேலைக்கு போயிட்டாரு. அங்கே வேலையை பார்த்துருந்தப்போ இந்த பொண்ணு வந்து நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே, மெட்ராஸ் போயிட்டியேன்னு சொல்லிட்டு நம்ம துன்புறுத்திருக்கும்போது இந்த இடையில இவங்க ஃபோன் மூலியமாக கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. காதலன் வினோத்ராஜ் எடுத்த முடிவு சந்திரசேகரனை மட்டுமல்ல, அவரை சுற்றி இருந்தவர்களுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஆம், சந்திரசேகரனின் பணபலம் மற்றும் சமூக செல்வாக்கு ஆகியவற்றிற்கு அந்த முடிவு ஒரு பெரும் சவாலாக அமைந்தது. அப்படி என்னதான் முடிவெடுத்தார் வினோத்ராஜ்? பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சென்னையில் இருந்து தஞ்சைக்கு சென்றார் வினோத்ராஜ். வீட்டை விட்டு ஓடி வந்த தன்னுடைய காதலி சகானாவை அழைத்துச் சென்று திருச்சியில் உள்ள ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். தங்களது திருமணத்தை முறைப்படி பதிவும் செய்தார். எங்கள் MBA முடித்து விட்டு ஆக்சிஸ் பேங்கில் வேலை செய்தார். வேலை செய்த போது பாபநாசம், கங்கா ஃபைனான்ஸு, சந்திரசேகர் என்பவர் பொண்ணை சகானாவை சென்ற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்திருந்திருக்கிறார். அங்கிருந்து தன்னுடைய காதல் மனைவியுடன் சென்னை வந்தார் வினோத்ராஜ். எதையோ சாதித்த மகிழ்ச்சியில் புது வாழ்க்கையை தொடங்கினர் இருவரும். தண்டையார்பேட்டையில் வீடு பார்த்து குடிபுகுந்தனர். திரைப்படங்களில் வருவது போல சகானாவை தேடினர் சந்திரசேகரனின் ஆதரவாளர்கள். சகானாவை தேடி சென்னைக்கு வந்தது தஞ்சை காவல்துறை. போதாக்குறைக்கு சந்திரசேகரனின் அடியாட்கள் வேறு. கேட்க வேண்டுமா என்ன? சகானாவை வினோத்ராஜ் கடத்தி வந்து விட்டதாக புகார் வந்துள்ளதாகவும் விசாரிக்க வேண்டியுள்ளதால் இருவரும் பாபநாசம் வாருங்கள் என்றும் அழைத்துச் சென்றனர். ஆனால் வழியில் வினோத்ராஜை அடித்து இறக்கிவிட்டு சகானாவை அழைத்து கொண்டு சென்று விட்டனர். ஒரே ஒரு நாள் மட்டும் முதலிரவோடு முடிந்து போனது காதல் ஜோடிகளின் புதுமண வாழ்க்கை. எவ்வளவோ முயன்றும் அங்கு சென்று சகானாவை மீட்க முடியவில்லை. ரிஜிஸ்டர் செய்தவுடனே இந்த தகவல் பெண் வீட்டுக்கு தெரிந்த பிறகு பெண்ணை மறைத்து கொண்டு போய் மலேசியாவில் வைத்து விட்டார். இந்த ஒன்று விசாரிச்சுன்னா இந்த மாதிரி சாலபோகத்தில் அர்ஜென்ஸ் பையன், தாழ்த்தப்பட்ட பையன் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஆகா தாழ்த்தப்பட்ட பையனுக்கு வந்து நம்ம பொண்ணை கொடுக்குறதா நினச்சிட்டு உடனே அவங்க சொந்தக்காரங்க சிட்டிசன் வந்து மலேசியாவில் இருக்கிறாங்க. அவங்க உடனே கொண்டு போய் தன் பொண்ணை பாதுகாப்பாக கொண்டு கடத்தி கொண்டு அங்கே தங்க வச்சுட்டாங்க. பள்ளியில் தொடர்ந்த காதல் பாதியில் போனால் கூட மனதை தேற்றிக்கொள்ளலாம். போராடி மனமுடித்த காதல் எங்கே மரித்து போய்விடுமோ என்று வினோத்துக்கு கடும் அச்சம் மனதில் மேலோங்கியது. பிரிவு வந்துவிடுமோ என்று அஞ்சினார். இதற்காக அடைக்கலம் தேடி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் சென்றார். அங்கு நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.
சென்னை மாநகர காவல் எல்லையில் உள்ள தண்டையார்பேட்டையில் வைத்துதான் வினோத்ராஜிடமிருந்து சகானாவை சந்திரசேகரனின் அடியாட்களும் அந்த மாவட்ட போலீசாரும் பிரித்து சென்றனர். 28 வயது நிரம்பிய பெண்ணை கடத்தியதாக பொய்யாக நாடகமாடி இந்த பிரிப்பு சம்பவம் நடந்தது. இது தொடர்பாக நியாயம் கேட்டு சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் முறையிட்டார் வினோத்ராஜ். புகார் மனு ஒன்றையும் அளித்தார். அந்த புகார் மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து செல்லும் புகார் மனுக்கள் மீது 2 தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது காவல் ஆணையர் ஜார்ஜின் உத்தரவு. ஆனால் பெரும்பாலான காவல் நிலையங்களில் இந்த புகாரை வைத்துக்கொண்டு அதில் உள்ள உண்மைத்தன்மை என்ன என்பதை அறிந்து ஆராய்ந்து விசாரிப்பதில்லை. அதில் பணபலம் உள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்பதை அறிந்து அவர்களிடம் பணம் கறப்பதிலேயே குறியாக இருப்பதாக பொதுவான குற்றச்சாட்டு உள்ளது. அதே போல சந்திரசேகரனிடம் பணம் பெறப்பட்டதோ என்னவோ வினோத்ராஜின் புகார் மீதும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புகாரை கிடப்பில் போட்டனர். நாட்களும் மாதங்களாக கடந்து போனது. சகானாவை சந்திக்க வினோத்ராஜ் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. ஒரு கட்டத்தில் சகானா எங்கு இருக்கிறார் என்பதே வெளியே தெரியாத மர்மமாக இருந்தது. வினோத்தும் அவரை கண்டுபிடிக்க தேவையான தொடர் முயற்சியில் இறங்கினார். சமீபத்தில் ஒரு நாள் சகானா வினோத்தை செல்போனில் தொடர்பு கொண்டார். தன்னை மலேசியாவில் உள்ள உறவினர் ஒருவரது வீட்டில் சிறை வைத்திருப்பதாக கூறி கதறி அழுதார். சகானாவின் குரல் வினோத்திற்கு தன் காதல் சாகவில்லை என்பதை உணர்த்தியது. பாஸ்போர்ட் எடுத்து வந்து மீட்பதாக உறுதியளித்தார் வினோத்ராஜ். அதன்படி 1 மாதத்தில் மலேசியா செல்ல தேவையான ஏற்பாடுகளை செய்தார். பாஸ்போர்ட் கிடைத்தவுடன் தன்னுடைய காதல் மனைவியை பார்க்கின்ற பரிதவிப்போடு விமானம் மூலம் மலேசியா போய் சேர்ந்தார் வினோத்ராஜ். ஏற்கனவே சகானா தெரிவித்த முகவரியின்படி சரியாக சகானாவின் உறவினர் வீட்டுக்கு போய் சேர்ந்தார். அங்கு சென்று தன்னுடைய மனைவியை தன்னுடன் அனுப்பும்படி கேட்டார். எப்படி சந்திரசேகரன் இங்கு செல்வாக்கு உள்ளவரோ அதேபோல மலேசியாவில் அவரது உறவினரும் சந்திரசேகரனுக்கு குறைந்தவரல்ல. அங்கு வைத்து வினோத்தை சரமாரியாக அடித்து உதைத்தனர். அதோடு மட்டுமல்ல, மலேசியா போலீசிலும் மாட்டிவிட்டனர். மலேசியாவில் இருந்து அந்த பொண்ணை தபால் மூலியமாக ஃபோன் செய்து நான் மலேசியாவில் இருக்கிறேன், என்னை வந்து அழைத்து கொண்டு போய்விடு என்று ஃபோன் மூலியமாக சொல்லும் பொழுது என் பையன் மலேசியா போயிட்டார். மலேசியா போய் அந்த பொண்ணை ஃபோன் மூலியமாக செய்தி மூலியமாக கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணை அழைத்து கொண்டு வரும்பொழுது ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது அவங்கள் அடியாளுடன் கூட்டமாக வந்து என் பையனையும் அடித்து அந்த பொண்ணையும் அடித்து தூக்கி கொண்டு போயிட்டார். உடனே இவன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு நேரடியாக அங்கே போயிருக்கான். இங்கே போய் அங்கே அது ஃபோன் மூலியமாக அவங்க ஏரியாவுக்கு போய் அந்த பொண்ணு வர சொல்லி 2 பேருமே சேர்ந்து ட்ரெயினில் வந்துருக்காங்க. ட்ரெயினில் வந்த வழியில் வந்துகிட்டு இருக்க போது அவங்க வீட்டுக்காரங்க தெரிஞ்சு போய் அவங்க ஆட்கள்லாம் ரெடி பண்ணி ட்ரெயினில் வரும்போது வழிமறித்து 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. காதல் மனைவி சகானாவை மீட்பதற்காக மலேசியா சென்ற இடத்தில் மலேசியா காவல்துறையினர் வசம் சிக்கிக்கொண்டார் வினோத்ராஜ். அவர் மலேசியா காவல்துறையினர் இடம் இருந்து எப்படி தப்பித்தார்? அவர் நினைத்தபடியே சகானாவை மீட்டு வந்தாரா? அல்லது சகானா அவருடன் வர சம்மதம் தெரிவிக்க மறுத்தாரா? என்ன நடந்தது மலேசியாவில்? மலேசிய காவல்துறையிடம் சகானா தன்னுடைய மனைவி என்பதற்கான ஆதாரத்தை காட்டினார் வினோத். ஆனால் அங்கேயும் பணத்திற்கு விலை போகும் காவல் அதிகாரிகள் இருந்துள்ளனர். அதனால் வினோத் மட்டும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சகானாவை உறவினர்களுடன் அனுப்பி வைத்து விட்டனர். மீண்டும் வினோத் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்தார். அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக நண்பர்களிடம் ஆலோசித்தார் வினோத்ராஜ். தன்னுடைய காதல் மனைவியை மீட்க நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போவதென முடிவு செய்தார். அதன்படி சகானாவை மீட்டுத் தரும்படி காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி வினோத்ராஜ் கோர்ட்டில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம்
மலேசியாவில் உள்ள சகானாவை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டது. சென்னை மாநகர காவல்துறையினரின் வேண்டுகோளை ஏற்று மலேசிய காவல்துறை சகானாவை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தது. சில தினங்கள் சகானா தனது குடும்பத்தினருடன் பாபநாசத்தில் இருந்தார். 2013 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28 சென்னை நீதிமன்றத்திற்கு தன்னுடைய தந்தை சந்திரசேகரனுடன் வந்தார் சகானா. நீதிபதி முன்னால் அவர் தெரிவிக்கப் போகும் சாட்சியத்திற்காக தவித்து காத்திருந்தார் வினோத். ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறேன், என்னுடைய மனைவியை கடத்தி கொண்ட அவங்க அப்பா மலேசியாவில் வச்சுருக்காங்கன்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டான். கேஸ் போட்டோன்னே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, 2 தரம் எப்படி 2 தடவை வாய்தாக்கு வந்துட்டு அவர் அதுக்குள்ளே தான் 2 தடவை ஃபோன் பண்ணி என் பையனை மிரட்டிருக்காரு. என்னடா நீ தாழ்த்தப்பட்ட ஜாதி, எப்போ என் பையன் பொண்ணை கட்டுவோம் தகுதி இருக்குது ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணிருக்காரு. கோர்ட்டில் வழக்கு செய்யும் பொழுது 2 முறை தன்னுடைய தகப்பனார் சந்திரசேகர் அந்த பொண்ணை அவரிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உறுதி கூறி வாக்கு கூறிவிட்டு 3வது முறையாக 28 பொண்ணை ஒப்படைக்கிறேன் சொல்லிவிட்டார். கோர்ட்டில் சகானா கூறிய வார்த்தைகள் வினோத் ராஜை மிரள வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், அவர் வினோத் ராஜை பார்த்து இவர் யாரென்றே தெரியாது என்று கூறிவிட்டு தனது தந்தையுடன் கோர்ட்டில் இருந்து வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டார். இதன் காரணமாக இதயமே வெடித்தது போல என்ன செய்வதென்று தெரியாமல் விழுபிதுங்கி நின்றார் வினோத் ராஜ். அதற்காக அவர் எடுத்த முடிவுதான் இன்று பல சர்ச்சைகளை கிளப்பிவிட்டிருக்கிறது. 3ஆம் தேதி 6 பேர் தங்கியிருந்த அறையில் யாரும் இல்லாத நேரத்தில் தன்னுடைய காதல் மனைவி சகானாவின் துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் வினோத் ராஜ். தன்னுடைய இந்த சோக முடிவுக்கு யார் காரணம் என்பதையும் 4 பக்க கடிதமாக தன்னுடைய லேப்டாப்பில் எழுதி வைத்துள்ளார். அந்த லேப்டாப்ல இருந்த தமிழில் பதிவு பண்ணியிருக்கான். தமிழில் பதிவு பண்ணி அந்த முழு காப்பி, அந்த காப்பி தான் நாங்கள் மறுபடி எங்களுக்கு அங்கே உள்ள எங்களுக்கு நியூஸ் எடுக்க வந்த பேட்டி எடுக்க வந்தவங்கள்ட்ட எடுத்துக்க கொடுத்தோம். அந்த பேட்டி மூலமாக பேப்பரில் கொடுத்தாங்க. அந்த லேப்டாப்பில் தான் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அதை வச்சுருக்காங்க. செல்லும் அந்த லேப்டாப்பும் வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு நாங்களே கேட்டோம். இல்லை நாங்கள் இப்போ கொடுக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும், இன்னும் முழு விவரம் எடுக்கணும் ஏகப்பட்ட காரணம் சொன்னாங்க. அதில் தன்னுடைய சாவுக்கு காரணமான காதல் மனைவி சகானாவும் அவளது தந்தை சந்திரசேகரனும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதுதான் இந்த வழக்கில் முக்கிய தடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த கடிதத்தை ஆங்கில தமிழில் எழுதியுள்ளார். அதில் சகானாவுடன் எப்படியெல்லாம் இருந்தார் என்பதையும் தன்னுடைய தந்தைக்கு தேவையானதை சகானாதான் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த லேப்டாப்பில் நல்லா அவங்களுடைய நான் சொன்ன கதையெல்லாம் அந்த லேப்டாப்பில் இருக்குது. இருந்தாலும் அந்த கதையில் என்னுடைய சாவுக்கு அந்த சந்திரசேகரும் அவங்களோட மனைவி 2வது இந்த பொண்ணு என்னை துரோகம் பண்ணிட்டா அவளை இதுமாதிரி கொடுமைகள் எந்த பையனுக்கும் வரக்கூடாது. இதை சும்மா விடாதீங்க, இதை கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அடையும் உருக்கமான செய்தியை அந்த லேப்டாப்பில் பதிவு பண்ணி வச்சுட்டா அவன் இறந்துருக்கான். அண்ணா இருந்தப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம், கஷ்டம்லாம் இல்லாமல் இருந்தோம். எங்கள் அண்ணன் தான் படிக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலலாம் இருந்தோம். எங்கள் அண்ணன் தீபாவளிக்கு முத நாள் நைட்டு நான் ஃபோன் பண்ணப்போ எங்கள் அண்ணன் ரொம்ப அழுதாங்க என்கிட்ட. நீ தான் இனிமேல் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், எல்லா கஷ்டமும் நீ தான் இனிமேல் தாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அழுதாங்க. அப்படிலாம் சொல்லாதானே, நீ தான் இனிமேல் குடும்பத்தை தாங்க போகணும், நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இரு, அந்த பொண்ணு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு எங்கள் அண்ணன்ட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன். எங்கள் அண்ணன் எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு எங்கள் அண்ணன் மட்டும் போயிட்டு. அவர் சகானா மீது கடுமையான ஆத்திரத்துடனும் அதிருப்தியுடனும் இருந்துள்ளார். குறிப்பாக கோர்ட்டில் சகானா தெரிவித்த கருத்து தான் வினோத் ராஜை தற்கொலைக்கு தூண்டியிருக்கிறது. உன் மனைவி நான் கொண்டா ஒப்படைச்சிருக்கேன், உன் மனைவி உனக்கு தெரியலன்னு சொல்லுது, இன்னும் ஒரே வழியாக முடிச்சிட்டாங்க சார். அவங்க வேற கோர்ட்டால் மறுபடியும் சரி பொண்ணு தெரியலன்னு சொல்லும் பொழுது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது எப்படிமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணினா திரும்பி மலேசியா வந்து எப்படிமா சேர்ந்து நீ வந்த நான் கேட்குறேன் சார் கோர்ட்டில். வினோத் ராஜ் அறையில் இருந்து சகானாவின் ஆடைகள், அவருடைய புகைப்படம் மற்றும் திருமண பதிவு சான்று போன்றவற்றை கைப்பற்றியுள்ளது அண்ணா சாலை காவல்துறை. தடயங்கள் பல கிடைத்தும் வினோத் ராஜ் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதுதான் சர்ச்சைகளுக்கு முக்கிய காரணம். குறிப்பாக வினோத் ராஜின் திருமண பதிவு சான்றிதழை
காவல்துறையினர் அழித்து விட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கம்ப்யூட்டரில் டைப் செய்துள்ள கடிதத்தை வைத்து நடவடிக்கை எடுப்பது எப்படி சாத்தியம் என்று போலீசார் கேள்வி எழுப்புகின்றனர். அவரது லேப்டாப்பில் அவரது அனுமதியில்லாமல் பாஸ்வேர்டு பயன்படுத்தி வேறு நபர்கள் கடிதம் டைப் செய்வது சாத்தியமல்ல என்பது காவல்துறைக்கு நிச்சயம் தெரியும். என்னை யாருன்னு தெரியலன்னு கேட்ட உடனே அவன் மன உளைச்சல் ரொம்ப கோபமான அழுதுட்டு மன உளைச்சல் வீட்டுக்கு அவன் ரூமுக்கு வந்துட்டான். ரூமுக்கு வந்துட்டு நாங்களாம் போயிட்டு என்னப்பா இது மாதிரி நடந்து போச்சு, சரி இதோட இருப்பா வரட்டும் பேசு, மறுபடியும் நம்ம மேல் முறையிட்டு நம்ம செய்யும்ப்பா அப்படின்னு சொன்னான். திரும்ப அவங்களே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இந்த மாதிரி உன் பொண்ணு சொல்லிட்டு நீ என்னடா இனிமேல் இந்த பக்கம் போனால் உன்னை தொலைச்சிடும் போயிடும் அடிக்கடி ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி ஒரு 20 நாளாக ரொம்ப தொலை கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு அவன் மேலே அந்த பொண்ணு நம்ம குறை சொல்லலை. அந்த பொண்ணும் இவன் மேலே அதிகமான அன்பு வச்சுருக்கு. அதனால தான் மலேசியாவுக்கு வர சொல்லி அவங்க கூடவே வந்திருக்கு. அப்படிங்கிற பொண்ணு அந்த பையனை நாங்கள் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி உன்னையும் கொன்னுடுவோம்னு சொல்லி அந்த வீட்டில் அச்சுறுத்தல் செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு ஏற்கனவே இவங்ககிட்ட சொல்லியிருக்கு. கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் காதல் வருதுன்னு சொன்னால் அது காதலாக இருக்குது, அது காமமாக தான் இருக்கும். பெரிய இழப்பு அந்த பெரியவர் கிருஷ்ணமூர்த்திக்குத்தான். அவர் தான் பார்த்து பார்த்து வளர்த்த அன்பு மகன் பாதியில் உயிரை முடித்து கொண்ட சோகத்தில் தன்னுடைய உழைப்பு அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராகி போனதே என்ற விரக்தியில் வினோத்ராஜின் உடலை கனத்த இதயத்தோடு பெற்றுச் சென்றார். பல இளவரசங்கள் 4 நாள் அதிகரிச்சுனே தான் இருக்கிறாங்க. இளவரசன் மறைவுக்கு பிறகு இது வரைக்கும் 10 பேர் இதே மாதிரி தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று அந்த தர்மபுரி இளவரசன், இன்று இந்த வினோத்ராஜ். இன்னும் இந்த வரிசையில் எத்தனை பேரின் உயிர் பழிவாங்கப்படுமோ? காதல் அழிவதில்லை. அது அந்த காதலில் ஈடுபட்டுள்ள அந்த வாலிபரையோ அல்லது அந்த பெண்ணையோ தான் அழிக்கிறது. இந்த வழக்கில் தன் காதல் மனைவி சஹானாவின் துப்பட்டாவால் தனது கழுத்தை இறுக்கி உயிரை மாய்த்து கொண்டு அதிலும் ஒரு தடயத்தை விட்டு சென்றுள்ளார் வினோத்ராஜ். எப்படி பார்த்தாலும் வினோத்ராஜின் முடிவு கோழைத்தனமானது. அப்படி என்றால் அவரை தற்கொலைக்கு தூண்டியவர்களின் செயல் புத்திசாலித்தனமானதா? அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. தடயம் கடிதமாக காவல்துறையினர் வசம் உள்ளது. அந்த தடயத்தை கொண்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம். நேயர்களே, தடயம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை GTV வரவேற்கிறது. உங்கள் கருத்துக்களை gtv.tadayam@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வையகம் சுற்றியும் தடயம் கையகப்படுத்துவோம்.